வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 23rd May உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அயர்லாந்து, நார்வே அண்ட் ஸ்பெயின் செட் டு ஃபார்மலி ரெகக்னைஸ் பாலஸ்தீன். ஸோ இப்போ ரீசெண்டாக அயர்லாந்து, ஸ்பெயின் அண்ட் நார்வே என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, May 28 அன்னைக்கு பாலஸ்தைன் ஸ்டேட்டை நாங்கள் அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவுடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டாக வந்துட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்ணலை. அண்ட் அயர்லாந்து, ஸ்பெயின் அண்ட் நார்வே வந்து ரெகக்னைஸ் பண்ணது. மற்ற EU கண்ட்ரீஸும் இந்த ஒரு சூட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது. அண்ட் இதுக்கு இஸ்ரேலுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இஸ்ரேல் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் ரீகால்ட் இட்ஸ் அம்பாசிடர்ஸ் டு தி அயர்லாந்து, நார்வே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெயின். அண்ட் இஸ்ரேலி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பாலஸ்தீன் ஸ்டேட் அண்ட் பாலஸ்தீன் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஹமாஸை வந்துட்டு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களுடைய ப்ரூட்டல் அட்டாக் இட் ஹேஸ் ஹேப்பன்ட் ஆன் October 7 அண்ட் அதை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அவங்களுடைய ரெஸ்பான்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தைனுடைய அந்த கான்ஃப்ளிக்டுடைய அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக 19th centuryல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பாலஸ்தீன் அப்படின்றது ஸோ ஜூவிஷ் பீப்புள் மட்டும் வாழ்ந்த ஒரு லேண்ட் கிடையாது. மல்டி கல்ச்சுரல் பீப்புள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக 86% ஆஃப் த முஸ்லிம்ஸ், 10% ஆஃப் த கிறிஸ்டின்ஸ் அண்ட் 4% ஆஃப் த ஜூவிஷ் வந்துட்டு எல்லாமே வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அண்ட் லேட் 1800s பார்த்தோம் அப்படின்னா குரூப் இன் யூரோப், ஸோ அவங்க வந்துட்டு ஜியோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஸோ ஜூவிஷ்க்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஹோம்லேண்ட் நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோலை செட் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம எங்கே செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல அவங்க வந்துட்டு லேண்டை பார்த்துருக்காங்க. தட் இஸ் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பாலஸ்தீனை அவங்க ரெகக்னைஸ் பண்ணி ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஜூயிஷ் ஹோம்லேண்டை நம்ம வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஹிட்லர் வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய ஜூயிஷ் பீப்புள் வந்து பாலஸ்தீனுக்கு மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுனால 1947 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த ஒரு ப்ராப்ளமில் தே ஹாவ் இன்டர்வீன்டு. ஸோ அந்த டைம் பீரியடில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ தே ஹாவ் ரெகக்னைஸ்டு தி ஜூவிஷ் ஹோம்லேண்ட் இன் தி பாலஸ்தைன். அண்ட் அண்டர் கன்சிடரபிள் ஜியோனிஸ்ட் ப்ரெஷர் UN வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 55% ஆஃப் த பாலஸ்தீனை ஜூவிஷ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஸ்லோ பீஸ் ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருந்தது. அதாவது ஸோ ஜூவிஷ் வந்து இனிஷியலாக கொஞ்சமாக தான் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுவே போக போக பார்த்தோம் அப்படின்னா நிறையா செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ 1947 பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தைன் லேண்ட் அப்படின்றது ஸோ இந்த க்ரீன் கலரில் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ ஜூவிஷ் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஸோ இட் வாஸ் less than 5%, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அண்ட் இதுவே பார்ட்டிஷன் பிளான் 1947 அது வந்துட்டு நடந்ததுக்கு அப்புறமா ஸோ அந்த பாலஸ்தீன் ஸ்டேட் அப்படின்றது ரொம்ப சின்னதாக கம்மியாயிடுச்சு. வேற இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாலஸ்தீன் வந்து எங்கெங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த வெஸ்டர்ன் ஸ்ட்ரிப், அதுக்கப்புறம் இந்த காசா சிட்டி, ஸோ இந்த ரீஜனில் மட்டும்தான் வந்துட்டு பாலஸ்தீன் பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ இனிஷியலாக கொஞ்சமாக இருந்த அவங்களோட எக்ஸ்பான்ஷன் வந்து இப்போ ப்ரெசன்ட் டேல பாலஸ்தீன் ஸ்டேட் அப்படின்றதே இல்லாத அளவுக்கு அவங்களுடைய இந்த ஜூயிஷ் ஹோம் ஸ்டேட் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் வந்து 1993 ஆஸ்லோ பீஸ் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஆஸ்லோ பீஸ் ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் அ அக்ரிமெண்ட். ஸோ இது வந்துட்டு இஸ்ரேல், அதுக்கப்புறம் வந்துட்டு பாலஸ்தீன் லீடர்ஸ், ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நெகோஷியேட் பண்ணி சைன் பண்ணப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இந்த ப்ராசஸ் எங்கே நடந்தது அப்படின்னா நார்வேல இருக்கக்கூடிய ஆஸ்லோவில் நடந்தது. அண்ட் அதனால தான் இதை ஆஸ்லோ பீஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கு கீழே இஸ்ரேலி கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பாலஸ்தைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை அக்ரி பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூவிஷ் ஸ்டேட்டும் இருக்கட்டும், அதே மாதிரி பாலஸ்தீன் ஸ்டேட்டும் வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு ரெசல்யூஷனை எடுத்திருக்காங்க.
ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாலஸ்தீன் ஸ்டேட்டை யார் யார் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸில் மெம்பராக இருக்கக்கூடிய 193 கண்ட்ரீஸில் 144 கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணதில் குளோபல் சவுத், ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா இது எல்லாமே வந்துட்டு அடங்கும். ஸோ இது வரைக்கும் யூரோப்பியன் யூனியனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணது யார் அப்படின்னா ஃபார்மர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் as well as ஸ்வீடன் அண்ட் சிப்ரஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அயர்லாந்து, நார்வே அண்ட் ஸ்பெயின் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரிட்டன், ஆஸ்திரேலியா அண்ட் EU மெம்பர் மால்டா பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாங்கள் இன் கம்மிங் டேஸில் நாங்கள் ஃபியூச்சரில் வி வில் ரெக்கக்னைஸ் அப்படின்ற மாதிரி அந்த சிக்னலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாலஸ்தீனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு காசா வாரை இஸ்ரேல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாலஸ்தீனுக்கு நிறைய சப்போர்ட் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் சாவரனிட்டிக்காகவும் அவங்களுடைய அந்த தனியான ஸ்டேட்ஹுட்காகவும் நிறைய கண்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மே 2024 பார்த்தோம் அப்படின்னா 193 கண்ட்ரீஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸில் 143 மெம்பர்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் 143 மெம்பர்ஸ் வந்துட்டு பாலஸ்தீனுக்கு ஒரு தனியான மெம்பர்ஷிப் கொடுக்கணும் யுனைடெட் நேஷன்ஸில் அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர்ஷிப்கான அந்த ஓட்டிங் வந்துட்டு 193ல் 143 கண்ட்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுடைய ப்ராசிக்யூட்டர் வந்து இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கலண்ட் இவங்களுக்கு வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட்டு வேணும் அப்படின்றதையும் வந்து கேட்டிருக்காரு. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய அந்த ஸ்டாண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாலஸ்தீன் ஸ்டேட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேணாம் அப்படின்றது யாரும் சொல்லலை. ஸோ ஆனால் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த பாலஸ்தீன் ஸ்டேட்ஹுட் வந்து ஒரு நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரேலோடு டிஸ்கஸ் பண்ணி அது கொண்டு வரப்படணும் அப்படின்ற அந்த ஸ்டாண்டில் நிறையா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதோடு சேர்ந்து பிரிட்டன் அண்ட் US வந்து இந்த ஒரு ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவுடைய சப்போர்ட் ஃபார் பாலஸ்தீன் ஸ்டேட்ஹுட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியா அண்ட் பாலஸ்தீன் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் 1974 இருந்தே ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இந்தியா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அரப் ஸ்டேட். ஸோ இவங்க தான் வந்துட்டு பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனை முதல் முறையாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1988 இந்தியா வந்துட்டு பாலஸ்தீன் ஸ்டேட்டை ஃபஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1996 இந்தியா வந்துட்டு ஸோ காசா சிட்டியில் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் டு பாலஸ்தீனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2003 அது வந்துட்டு ராமால்லா அதில் அங்கே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இப்போ கான்ஸ்டண்ட்டாக பாலஸ்தீனுடைய அந்த சாவரனிட்டி இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்துட்டு அவங்க குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இன் பிரீஃபில் ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. லெப்பர்ட் டைஸ் ஆஃப்டர் கெட்டிங் ட்ராப்ட் இன் பார்ப்டு வயர் ஃபென்ஸ். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் லெப்பர்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லெப்பர்ட் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ லெப்பர்ட் வந்துட்டு ஒரு பிக் கேட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் அனிமல். ஸோ இதனுடைய ஜீனஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பந்தேரா. ஸோ பந்தேராவில் நம்மளுக்கு டைகர் இருக்குது, லயன் இருக்குது, ஜாகுவார் இருக்குது, லெப்பர்டு இருக்குது அண்ட் ஸ்னோ லெப்பர்டு இருக்குது. அண்ட் இந்த பந்தேரா ஃபேமிலியில் இதுவும் வந்துட்டு ஒன் அமங் தெம். அண்ட் இதனுடைய மெயினான ஒரு எபிலிட்டி என்ன அப்படின்னா வேரியஸ் ஹேபிட்டட்க்கு இதால் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்துட்டு ஒரு நாக்டர்னல் அனிமல், அதாவது மோஸ்ட்டாக நைட்டில் தான் இது வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்மாலர் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ் வந்துட்டு இது ஃபீட் பண்ணும், சச் as சீட்டல், ஹாக்டீர், அதுக்கப்புறம் வந்துட்டு வைல்ட் போர். ஸோ இந்த லெப்பர்டில் ஒரு ஃபினாமினான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் இதனுடைய அந்த ஹோல் ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலராக இருக்கும். ஸோ அதை நம்ம மெலனிஸ்டிக் லெப்பர்ட் ஆர் பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நிறைய தடவை நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம், பட் திஸ் இஸ் அ லெப்பர்ட். ஸோ இதனுடைய ஹேபிட்டட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சஹாரன் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறமா ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஏஷியா, இந்தியன் சப்கான்டினென்ட்ல இருந்து சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்தியன் லெப்பர்டோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பந்தேரா பார்தஸ் ஃபுஸ்கா. ஸோ இந்த ஒரு இந்தியன் லெப்பர்டு தான் நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய மோஸ்டான த்ரெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போச்சிங் ஃபார் இல்லீகல் ட்ரேட் ஆஃப் ஸ்கின்ஸ், அதுக்கப்புறம் பாடி பார்ட், அண்ட் ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஹியூமன் லெப்பர்ட் கான்ஃப்ளிக்ட். இதுதான் இதனுடைய மெயினான த்ரெட்டு. ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் இஸ் வல்னரபிள், சைட்ஸில் இட் கம்ஸ் அண்டர் Appendix 1 அண்ட் இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இட் கம்ஸ் அண்டர் Schedule 1.
ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. செட்டிங் தி பார், தி ECI இஸ் டூ இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டு பி லெஃப்ட் டு இட்ஸ் ஓன் டிவைசஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிஜேபிக்கும் சரி காங்கிரஸ்க்கும் சரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது எந்த விதமான டிவிசிவ் டாக்டிக்ஸும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ECI அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவங்க வந்துட்டு நியூட்ரலாக இல்லை, நான் பார்ட்டிசனாக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் அவங்க கிட்ட இருந்தது. பிகாஸ் இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரூலிங் பார்ட்டி தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களுக்கு ஃபேவராக தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனே வந்துட்டு இது வரைக்கும் இட் இஸ் நாட் நியூட்ரல் அப்படின்ற அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு போத் பிஜேபி அண்ட் காங்கிரஸ்க்கு அவங்க லெட்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி பிரசிடென்ட்டான JP நட்டா, ஸோ இவருக்கு என்ன லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டார் கேம்பெயினர்ஸை இந்த சொசைட்டியை டிவைட் பண்ணுற மாதிரியான ஸ்பீச்சஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிகாஸ் May 13 அன்னைக்கு ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கு. பிகாஸ் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பன்ஸ்வாராவில் ஒரு ஸ்பீச் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, முஸ்லிம்ஸை இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருந்தாரு அண்ட் பீப்புள் வித் மோர் சில்ட்ரன் அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட்டான மல்லிகார்ஜுன் கார்கேக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய ஸ்டார் கேம்பெயினர்ஸையும் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ் பற்றி பேச வேண்டாம் அண்ட் அவங்களுக்கு இடையில டென்ஷன்ஸ் வந்துட்டு உண்டாக்க வேண்டாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ECI வந்துட்டு இட் ஹேஸ் சென்ஷர்ட் ஃபார்மர் கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜான கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜ் டர்ன்ட் பிஜேபி கேண்டிடேட் அபிஜித் கங்கோபாத்யாய். ஸோ இவருடைய அந்த ரிமார்க்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் இவங்க வந்துட்டு சென்ஷூர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் திரிணாமுல் சீஃபான மம்தா பானர்ஜி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இவர் வந்து ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரிமார்க்ஸ் வந்ததுக்கப்புறமா 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு கேம்பெயினிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை பார் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு YSRCP சீஃப் YS ஜெகன்மோகன் ரெட்டி, BRS சீஃப் K சந்திரசேகர் ராவோ, தெலுங்கானா மினிஸ்டர் கொண்டா சுரேகா, BJP லீடர்ஸ் ஷோபா கரந்த்லாஜே, திலீப் கோஷ், அதுக்கப்புறம் காங்கிரஸ் லீடர்ஸான சுப்ரியா ஸ்ரீநேத் அண்ட் ரங்கதீப் சுர்ஜேவாலா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ECI நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ UP சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத், அதுக்கப்புறம் அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா, ஸோ இவங்க மேலேயும் வந்துட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை ஸோ இவங்க வந்துட்டு வயலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மட்டும்தான் இவங்க ஆக்ஷன் எடுக்கலை, மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆட்டோனாமஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் வந்துட்டு லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கான அந்த எலெக்ஷன்ஸை இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ CEC அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் தி பிரசிடென்ட் ஆஸ் பர் தி Act of CEC and other ECs Appointment, Condition of Service and Term of Office Act of 2023. ஸோ இவங்களுடைய டென்யூர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபிக்ஸட் ஃபார் 6 years ஆர் 65 years, ஸோ விச்எவர் இஸ் earlier. ஸோ இந்த ஒரு salary of CEC and EC பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் equivalent to cabinet secretary. அண்ட் இது வந்து இப்போ நடந்த ஒரு மாறுதலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறாஸ் 1991 ஆக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா த சேலரி ஆஃப் CEC அண்ட் EC வந்து இட் வாஸ் ஈக்குவலன்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஆனால் இப்போ வந்துட்டு கேபினெட் செக்ரட்டரியாக மாற்றிட்டாங்க. ஸோ இவங்களுடைய ரிமூவல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தே கேன் ரிசைன் எனி டைம் and CEC can be removed from the office only through the process of removal similar to Supreme Court Judge of the Parliament. So EC வந்துட்டு can only be removed on the recommendation of CEC. ஸோ இதுதான் வந்துட்டு ரிமூவல் ப்ரொசீஜர். ஸோ இந்த ஒரு போஸ்ட் வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் படி இதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் வந்து இவங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணலை.
அதாவது லீகல், எஜுகேஷனல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஜுடிஷியலாக அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணப்படலை. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனில் இந்த மெம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபைடு டேர்மையும் அவங்க வந்து கொடுக்கல. அண்ட் கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா கவர்மெண்ட்டில் வேறு எங்கேயும் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ப்ரொசீஜர் இல்லை. ஸோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா தே ஆர் நாட் டிபார்ட். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி மெயின் லிமிட்டேஷன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டவுன் டு எர்த்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சஸ் எக்ஸசைஸ் பிகின்ஸ் இன் ஹிமாச்சல்ஸ் கோல்ட் டெசர்ட் லாஹூல் அண்ட் ஸ்பிட்டி டிஸ்ட்ரிக்ட் டு எஸ்டிமேட் ப்ளூ ஷீப் ஹிமாலயன் ஐபெக்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஹிமாலயன் ரீஜனில் வந்துட்டு சென்செக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டு கவுண்ட் தி பாரால், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிமாலயன் ஐபெக்ஸ். இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த பாரால் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாரால் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ளூ ஷீப். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அ கேப்ரைன் நேட்டிவ் டு தி ஹை ஹிமாலயாஸ். ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம் அப்படின்னா சூடோயிஸ் நாயாயூர். அண்ட் இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட், தட் இஸ் மெயின்லி இந்தியா, பூட்டான், சைனா, மியன்மார், நேபாள், அதுக்கப்புறம் வந்துட்டு பாகிஸ்தான். ஸோ இந்த பாரால் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டே டைம் வந்து இது ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் லீஸ்ட் கன்சர்ன் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 ஸ்கெடியூல் 1. ஸோ அடுத்து ஹிமாலயன் ஐபெக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமல் தான் வந்து ஹிமாலயன் ஐபெக்ஸ். ஸோ இந்த ஐபெக்ஸ் வந்துட்டு சைபீரியன் ஐபெக்ஸ் உடைய சப்ஸ்பீஷீஸ். இட் இஸ் நேட்டிவ் டு ஹிமாலயன் ரீஜன் ஆஃப் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள் அண்ட் திபெத். ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம் அப்படின்னா கேப்ரா சைபீரிகா ஹிமாலயனஸ். ஸோ இது மோஸ்ட்டாக வந்துட்டு ஹை ஆல்டிடியூட் ரீஜனில் தான் வந்துட்டு இது டுவெல் பண்ணும் அட் எலிவேஷன்ஸ் ஆஃப் 3000 to 5800 மீட்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்மளால் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்க முடியும். தட் இஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் இஸ் நியர் த்ரெட்டன்ட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. நியூ பிளான்ட் ஸ்பீஷீஸ் டிஸ்கவர்ட் ஃப்ரம் எடமலையார் ஃபாரஸ்ட் ரேஞ்ச். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த எம்பெலிகா சக்கரபர்த்தியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா கூஸ்பெரி ஃபேமிலியை பிலாங் பண்ண ஒரு ஸ்பீஷீஸ். அண்ட் இந்த ஒரு நேம் எம்பெலிகா சக்கரபர்த்தி அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னா, ஸோ இட் இஸ் டு ரெக்கக்னைஸ் த ஃபார்மர் சயின்டிஸ்ட் அட் தி பாட்னிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தபாஸ் சக்கரபர்த்தி. ஸோ பிகாஸ் இவர் வந்துட்டு ஃபைலான்டேசியே இந்த ஒரு ஸ்டடியை வந்துட்டு பண்ணுறதுக்கு இவர் ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இவருடைய நேமில் இந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளான்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 2 meters ஹைட் வரைக்கும் இது க்ரோ ஆகும். அண்ட் இதனுடைய ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட்டிங் வந்துட்டு டிசம்பர் டு ஜூனில் அக்கர் ஆகும். ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு ஒரு ஷ்ரப்பாக வந்து க்ரோ ஆகும் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அண்ட் மொத்தமாக வந்துட்டு 55 ஸ்பீஷீஸ் இருக்குது இந்த ஜீனஸில், அதாவது எம்பெலிகா ஜீனஸில் 55 ஸ்பீஷீஸ் வந்து அரவுண்ட் தி வேர்ல்ட் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி 11th ஃப்ரம் இந்தியா. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் கொடுத்துருக்காங்க, தி ஹிந்து பேப்பர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்னி எர்பென்பெக் வின்ஸ் தி இன்டர்நேஷ்னல் ப்ரூக்கர் ப்ரைஸ் ஃபார் கைரோஸ். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த ப்ரூக்கர் ப்ரைஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரூக்கர் ப்ரைஸ் வந்துட்டு ஆனுவலாக அவார்ட் பண்ணுவாங்க, அதாவது ஒவ்வொரு வருடமும் இதை அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனஸ்ட் சிங்கிள் ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன் ஃப்ரம் அரவுண்ட் தி வேர்ல்டுக்கு இது வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஷன் புக்கு, ஆனால் தட் இஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ். ஸோ அந்த ஒரு ஃபிக்ஷன் புக்குக்கு தான் இது வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸை எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2005 கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த டைம் பீரியடில் இதனுடைய நேம் வந்துட்டு மேன் ப்ரூக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மோர் ரீடிங் அண்ட் குவாலிட்டி ஃபிக்ஷன் அரவுண்ட் த வேர்ல்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இட் ஷுட் பி ரிட்டன் ஒரிஜினலி இன் இங்கிலீஷ் பை அன் ஆத்தர் ஆஃப் எனி நேஷ்னாலிட்டி அண்ட் பப்ளிஷ்ட் இன் தி UK and or Ireland. ஸோ இந்த ஒரு க்ரைட்டீரியா இருந்தது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸை நம்மளால் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ரைஸ் மணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் €50,000 ப்ரைஸ் மணி அண்ட் தட் இஸ் டிவைடட் ஈக்குவலி பிட்வீன் தி ஆத்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர். அண்ட் ஷார்ட் லிஸ்டட் ஆத்தர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ₹2500 வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் €2500 வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டட். வேறஸ்
அந்த ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு வந்துட்டு 50,000 euros வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.